வணக்கம். நான் நந்தகுமாரி. 2ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி. வாய்ப்பும் எச்சரிக்கையும். மின்சார வாகனங்கள், எரிசக்தி கட்டமைப்பு, விண்வெளி மற்றும் அறிவியல் துறைகளில் தொழில்நுட்ப வல்லரசாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணம் பெரும்பாலான மக்கள் கேள்விப்பட்டராத அரிய உலோகங்களை சார்ந்துள்ளது. தொழில்நுட்பத் துறையில் எந்த ஒரு நாட்டையும் ஆக்க சக்தியாக அல்லது அழிக்கும் சக்தியாக மாற்றுவது 17 விதமான அரிய மண் வகைகள்தான். இந்தியாவில் இந்த வளத்துக்கு குறையவில்லை. ஒடிஷா தொடங்கி தெலுங்கானா, ஆந்திரா, தமிழகம், கேரளா வரை கடற்கரையோரத்தில் இவை பரவி கிடக்கின்றன. உலகின் அரிய மண் இருப்பில் 7% நம்மிடம்தான் இருக்கிறது. ஆனாலும் உலகளாவிய உற்பத்தியில் நாம் வெறும் 2% மட்டுமே கொண்டுள்ளோம். உலக உற்பத்தியில் கிட்டத்தட்ட 2 பங்கையும் அதற்கான சுத்தரிப்பு வசதிகளில் கிட்டத்தட்ட 90% சீனா கட்டுப்படுத்துகிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் வெட்டி எடுக்கப்படும் தாதுக்கள் கூட சுத்தரிப்புக்கு சீனாவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஆதிக்கம் சீனாவுக்கு மிகப்பெரிய வழங்குகிறது. அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தை யார் உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக சீனா இருக்கிறது. ஒரு பக்கம் சீன சுரங்கத்துறை காந்தங்கள் மற்றும் முழுமையாக முடிக்கப்பட எலக்ட்ரானிக்கல் பொருட்களுக்கான மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கி உள்ள நிலையில் இந்தியா மூலப்பொருளாக மணலை ஏற்றுமதி செய்யும் நிலையில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சீன கட்டுப்பாட்டில் இருந்து விலகி அரிய மண் வளத்தை பன்முகப்படுத்தப்பட்டு நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது. அதனால் 3ஆம் நாடுகளுக்கு உற்பத்தி பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடாது, சொந்த பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் இந்தியாவுக்கு அரிய மண் உற்பத்தி பொருள் சப்ளையை சீனா மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இது அமெரிக்காவை கோபப்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை ஆதரிக்கும் தாதுக்கள் மீதான ஒரு மூலவ போட்டியாக விரிவடைந்துள்ளது. இந்தியா இப்போது வாய்ப்புக்கும் எச்சரிக்கைக்கும் இடையில் உள்ளது. 2 பெரிய வர்த்தக பங்காளிகளின் போட்டிக்கு நடுவில் நிற்கும் நிலையில் சமீபத்தில் தாக்கலான மத்திய பட்ஜெட்டில் தமிழகம், ஒடிஷா, கேரளா மற்றும் ஆந்திராவில் அரிய மண் தாது பெருவழி திட்டங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இப்படி அறிவித்த ஒரு சில நாட்களில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட 8 மாநிலங்களில் கடற்கரை மணல் மற்றும் கடின பாறைகளில் 1315 கோடி கிலோ அளவுக்கு மோனோசைட் என்ற அரிய வகை கனிமம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அரிய மண் தாது பெருவழி திட்டங்கள் என்பது அமெரிக்கா, சீனா என்ற இருபெரும் வல்லரசுகளின் வர்த்தக போட்டியால் உந்தி தள்ளப்பட்டதாக இல்லாமல் நம்முடைய சுயசார்புக்கான வாய்ப்பாக மாற வேண்டும். கடுமையான பாதுகாப்பு அம்சங்களுடன் சுரங்கங்களை தனியார் முதலீட்டுக்கு திறப்பது, உள்நாட்டு சுத்திகரிப்பு ஏற்பாடுகளை நிறுத்தல், புதிய கண்டுபிடிப்புகளுக்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வகங்களை இணைப்பதாக இருக்க வேண்டும்.